வெல்கம் டு IoT Tech Vibes. இன்னைக்கு நாம ஒரு LCD யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆகாம சில இஷ்யூஸ் வரும். அதுல என்னென்ன டைப் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுல நம்ம இந்த வீடியோல ஒரு 4 டைப் பார்க்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா சால்டரிங் இஷ்யூ. அதாவது ஒரு LCD நீங்க எடுத்து பார்க்கும்போது அதுல ஃப்ரண்ட்ல பாருங்க சால்டரிங் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஃப்ரண்ட்லயும் பார்க்கணும், அதே மாதிரி பேக்லயும் பார்க்கணும். ரெண்டுலயுமே சால்டரிங் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த LCDல பார்த்தீங்கன்னா சால்டரிங் ப்ராப்பரா இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி சால்டரிங் ப்ராப்பரா இல்லாதனால கூட உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்து ப்ராப்பராக டிஸ்ப்ளே ஆகாமல் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா சால்டரிங் ப்ராப்பராக இருக்குது, இதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. சரியா? ஸோ சால்டரிங் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி LCDயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டைப் இஷ்யூ சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இஷ்யூ. நம்ம LCD யூஸ் பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பரான லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல சர்க்யூட் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் ஆர்டினோ போர்டில். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டினோ ஃபோல்டரில் எக்ஸிஸ்டிங் இருக்கிற பழைய லைப்ரரி ஃபோல்டர்ஸை எல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பழைய லைப்ரரிஸ் ஏதாவது இஷ்யூஸ் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறோம். லைப்ரரிக்கு உள்ளே போகிறோம், அதில் லிக்யூட் கிறிஸ்டல் அப்படின்னு டைப் பண்ணுறோம் லைப்ரரி மேனேஜரில். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்தீங்கன்னா லிக்யூட் கிறிஸ்டல் I2C இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற லைப்ரரி செக் பண்ணுங்கள். இது 1.1.2ன்னு இருக்கும். இந்த லைப்ரரி நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. அதனால் இந்த லைப்ரரி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்காக ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா ஆர்டினோ யூனோ போர்ட் செலக்ட் பண்ணி நம்ம போர்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த போர்ட்டில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி, இப்போ நம்ம கரெக்டான போர்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு அதில் போர்ட்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இங்கே பார்த்தீங்கன்னா COM5. ஓகே, ஸோ எந்த போர்ட் நம்பர் செலக்ட் ஆகிருக்கோ அந்த போர்ட் நம்பரை இங்கே நம்ம டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம், கம்பைல் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போவும் டிஸ்பிளேயில் வந்து ப்ராப்பராக டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகலை. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் எரர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு LCD டிஸ்பிளேலையுமே அதுக்கான அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் ப்ராப்பராக இல்லாததுனால கூட இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த அட்ரஸை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸாம்பிள்ஸ் போய் அதில் கீழே வயர்னு இருக்கும், அதில் I2C ஸ்கேனர் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதுக்கான ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். ஓகே, இதை நம்ம அப்லோட் பண்ணி பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா I2C ஸ்கேனரோட அட்ரஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா 0x27. நாம் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 0x3F. ஸோ அப்போ 0x27 அந்த அட்ரஸை மாற்றுறோம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம். கம்பைலிங் டன் கம்பைலிங். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போவும் இஷ்யூஸ் ப்ராப்பராக இல்லை, ப்ராப்பர் டிஸ்பிளே இல்லைனா. நாலாவது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து இஷ்யூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஒரு டைமு ஆர்டினோ யூனோ போர்டை ரீசெட் பண்ணி பார்க்குறோம். ரீசெட் ஆனதுக்கப்புறமும் LCDயில் செக் பண்ணுறோம். இப்போவும் டிஸ்பிளே ப்ராப்பராக இல்லை அப்படிங்கும்போது கனெக்ஷன் செக் பண்ணுறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போவும் செக் பண்ணுறோம், ப்ராப்பராக இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த LCDக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த LCDயோட பிரைட்னஸ்ஸு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அந்த பிரைட்னஸ் பாருங்கள், அது கரெக்டான பிரைட்னஸில் உங்களுக்கு ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகுது. இந்த I2C LCDயில் டிஸ்பிளே வெல்கம் வந்து ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி இந்த டைப் ஆஃப் இஷ்யூஸை நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கான வீடியோவும் ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம IoT Tech Vibes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.